இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ள நாம் வாய்ஸ் ஆஃப் டிவைன் மர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய முதல் வாசகத்திலே பிலிப்பு சமாரிய பகுதிகளுக்கு செல்கின்றார். இறை பணியை செய்வதற்காக செல்கின்றார். சமாரியர்கள் யார்? கிமு 732 வடக்கு இஸ்ராயலை அசிரியர்கள் கைப்பற்றுகின்றார்கள். அவர்களை கொடுமைப்படுத்துகின்றார்கள், அடிமைப்படுத்துகின்றார்கள். ஆக அவ்வாறு அடிமைகளாக கொண்டு சென்ற இடம்தான் சமாரியா என்ற இடம். இந்த சமாரியா என்பது யூதேயாவிற்கும் கலிலேயாவிற்கும் இடைப்பட்ட ஒரு சிறிய ஒரு நகரம். ஆக அங்கே உள்ளவர்கள் சமாரியர்கள் என்றாலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், அவர்கள் சமூகத்திலே உயர்ந்த குடியினர் இல்லை என்பதை உணர்ந்த நிலை. அச்சமூகத்தில் தான் பிலிப்பு அங்கே செல்கின்றார். சமாரியர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கின்றார். உடல் ஊனமுற்றவர்களை குணமாக்குகிறார். வாழ்விலே தங்களுடைய நம்பிக்கையை இழந்தவர்களுக்கு வாழ்வளிக்கின்றார், நம்பிக்கை ஊட்டுகின்றார். அனைவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். உறவினத்தவர்களாக இருந்தாலும் கடவுள் எங்களோடும் ஐக்கியமாகின்றார், எங்களோடும் உரையாடுகின்றார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார்கள். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, நாமும் எவ்வளவு பாவம் செய்தாலும், எத்தனை தேச பாவிகளாக இருந்தாலும் கடவுள் நம்மை தேடி வருகின்றார். இன்றைய 3 வாசகங்களும் நம்மை தேடி வரும் கடவுளை நாம் எந்த அளவிற்கு வரவேற்கின்றோம் என்பதைத்தான் இந்த 2வது வாசகமும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆம், இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, நீங்கள் என் மீது கொண்டிருக்கும் அன்பை மிகைமைப்படுத்தாமல் வெளிப்படுத்தாமல் இருந்தால் உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு என்பது தளர்ந்துவிடும் என்பதை இன்றைய நற்செய்தியிலே அழகாக சொல்கின்றார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். என்ன அன்பு? கீழ்ப்படிதல். கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய விருப்பத்திற்காக சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக சிலுவையிலே தன் உயிரை கொடுப்பதற்கு கூட முன்வந்தார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்ததுதான். இதுதான் நம்முடைய தலையாய பண்பாக, நம்முடைய இறை பணியினுடைய அஸ்திவாரம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆம், இயேசுவில் அன்பின் உரியவர்களே, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்று சொல்லும் பொழுது கடவுள் எந்த அளவிற்கு நம்மோடு பயணிக்கின்றார், நமக்காக இருக்கின்றார், நம் வாழ்வை மேன்மைப்படுத்துகின்றார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆம், என் அன்பிற்கு இனியவர்களே, சமாரியர்களுக்கு கடவுள் கொடுத்த நற்செய்தியைப் போல, பாவிகளுக்கு கடவுள் கொடுக்கும் நற்செய்தியைப் போல, கீழ்ப்படிதலோடு இருக்கும் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுக்கும் புதிய வாழ்வைப் போல நாமும் தூய ஆவியாருடைய வல்லமை பெற்றவர்களாக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை மறக்க இயலாது. ஆக இந்த உன்னதமான நாளிலே கடவுள் நமக்கு கொடுக்கும் வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு கீழ்ப்படிதலினுடைய உன்னதமான செயலை மிக மேன்மைப்படுத்தினாரோ அதே போல நாமும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிதல் மூலமாக ஒரு சிறந்த பிள்ளைகளாக வாழ்வோம், வளர்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.